வணக்கம். தமிழ் பூமியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட உங்களை சந்திக்க போகிறேன். இந்த கதையில் வர்ற நாயகனை நீங்கள் தாராளமாக எங்கே வேணால் பார்த்துருக்கலாம். உங்கள் ஆஃபீஸில் உங்கள் கொலீகாக பார்த்துருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டாக பார்த்துருக்கலாம், இல்லைன்னா உங்களோட தூரத்து சொந்தக்காரங்களாம் பார்த்துருக்கலாம், இல்லை ஏன் அந்த நாயகன் நீங்களாக கூட இருக்கலாம். அப்படி என்ன கதை, அது யார் அந்த நாயகன், வாங்க கதையில் பார்க்கலாம். நம்மளோட லைஃப்பை தீர்மானிக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது நாம் எடுக்கும் முடிவுகள். என்னென்ன டிசிஷன் எடுக்கிறோம், எந்த இடத்துல அதை எடுக்கிறோம் அப்படின்றது தான், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தீர்மானிக்கப்படும். இப்போ உங்கள் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றத தீர்மானிச்சுட்டு இருக்கிறதும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த நிறைய முடிவுகள், டிசிஷன்ஸ், அதுதான். அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் தாக்கத்தை எது ஏற்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள், உங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸ், நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஆஃபீஸ் போகிறீங்க, அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அப்படின்றது தான் நீங்கள் எப்படி முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. உங்களோட கூட இருக்கிறவங்களால தான் உங்களோட லைஃப் முடிவு செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் கூட அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில், அப்படிப்பட்ட ஒரு புது என்விரான்மெண்ட், மேக்ஸிமம் நம்ம எங்கே நம்மளோட மேக்ஸிமமான டயத்தை செலவழிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் தான் செலவழிக்கிறோம். அந்த ஆஃபீஸில் புதுசாக நம்மளோட நாயகன் வரார், கதையோட நாயகன். அவர் தான் கோடிங் கோவாலு. அவர் இப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் உள்ளே வராரு. ஸோ அங்கே அவர் எப்படி இருக்காரு, அவரோட சூழ்நிலைகள் அங்கே எப்படி மாறுது, காலேஜில் இருக்க சூழ்நிலை வேறு, ஆஃபீஸில் இருக்க சூழ்நிலை வேறு. அந்த சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி மாறுது, அந்த சூழ்நிலைகளால் அவர் என்னென்ன முடிவு எடுக்கிறாரு, அதனால் அவர் எப்படி அவரோட லைஃப்பை அது எப்படி மாற்றுது அப்படின்றதான் பேசிக்காக இந்த கதை. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னா ஆஃபீஸில் நம்ம ரொம்ப நேரம் செலவிடுவோம். ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கொலீக்ஸ் ஆவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, சில சமயம் அவங்களே கூட ஃபேமிலியாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு ஆயிருக்கலாம். இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது ஆஃபீஸ். அந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸில் தான் நம்ம கோடிங் கோவாலு ஜாயின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 2 years ஆச்சு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி காலையில் ஆஃபீஸ் போனால் கண்டிப்பாக ஒரு 2 மெயில் வந்திருக்கும் அவரோட டிஎல்கிட்ட இருந்து. அதை பார்க்கணும், அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஒர்க்குன்னா ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, ஜஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு 2 SQL கொரி ரன் பண்ண வேண்டிய இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு ரிசல்ட்டை கொடுக்கணும். எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான், புதுசாக ஒன்றும் இல்லை. வெளியிலேருந்து பார்க்க தான் இவன் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான், சிடிஎஸில் வேலை பார்க்குறான், டிசிஎஸில் வேலை பார்க்குறான்ட்டு சொல்லலாம். ஆனால் உள்ளே பார்த்தா மேக்ஸிமம் நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் தான் போட்டுட்ருப்பாரு நம்ம கோபாலு. புதுசாக ஏதாவது விஷயம் வருது, டெவலப்மெண்ட் வருதுனாலும் கோவாலு போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லாம் காட்டி எடுக்க மாட்டார். சரி, யாராவது பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவார். ஸோ இப்படியே போயிட்டுருக்கு இவருக்கு. டெய்லி ஆஃபீஸ்க்கு போவார். ஜஸ்ட் இவரோட ஃப்ரெண்ட்ஸ், இவருக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்குது, ஒரு 5 பேர். அதில் எல்லாருமே இவங்க கூட ஒரே டயத்தில் ட்ரைனிங்கில் இருந்தவங்க எல்லாருமே 4 பேர். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பு, அவரும் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இருக்கார், அவர் கூட ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அதுக்கப்புறம் அபிஷேக்னு ஒருத்தர், அவர் ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவர், தமிழ் தெரியாது, கொஞ்சம் பேசுவார். இவங்க தான் இப்போ கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் 2 பொண்ணுங்க, ஒருத்தங்க மீனா, இன்னொருத்தங்க மதுக்ஷரா. ஸோ மீனாவும் சவுத் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பொண்ணு, தெலுங்கு பொண்ணு. மதுக்ஷரா பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஒரு பொண்ணு. இதுதான் இவங்களோட சின்ன கேங். வருவாங்க, அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்ருப்பாங்க. கரெக்டாக 1 மணி ஆனால் மதியம் சாப்பிட போவாங்க. போயிட்டு அன்றைக்கி காலையிலேருந்து என்ன நடந்தது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அண்ட் தென் ஈவினிங் ஒர்க்கை முடிச்சுட்டு கரெக்டாக இதுக்கு கிளம்பிடுவாங்க. இதுதான் ரொட்டீன். கிட்டத்தட்ட 1 வருஷமாக இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. அண்ட் கோவாலுக்கு புதுசாக ஒரு ஒர்க் ஒன்றும் வர்றதில்லை, அதே தான் டெய்லி தான் திருப்பி பண்ணணும். பெருசாக ஒரு சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. அப்ரைசலில் எப்போவுமே டிஃபால்ட் ரேட்டிங் தான் அவருக்கு போடுவாங்க. அபிஷேக் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ப்ராஜெக்டில் இருக்கார். அவருக்கு ஷிஃப்ட்டில் இருக்கும், சில தடவை காலை ஷிஃப்ட் வருவான், சில தடவை மதியம் ஷிஃப்ட் வருவான், அப்படி போயிட்டு இருப்பான். சுப்பிரமணி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இருக்கான். அவன் எப்போவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கோடிங் அடிக்கிறது, நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் என்ன பண்ணுறது, என்ன டெக்னாலஜி அப்படின்னு கொஞ்சம் ஆர்வமாக இருப்பான். அதனால் அவரை ஆர்வம் அப்படின்னு இவங்க கேங்கில் கூப்பிடுவாங்க. அண்ட் 2 பொண்ணுங்க அவங்க டெஸ்டிங்கில் இருக்காங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் அவங்க ஒரு ப்ராஜெக்டில் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. என்ன தான் கேங்காக இருந்தாலும் பசங்க மட்டும் இருந்தால் அந்த கேங் வேறு மாதிரி இருக்கும். அந்த கேங்லேயே பொண்ணுங்க இருந்தால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஐ திங்க் இது உங்கள் எல்லாருமே நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த கேங்லேயே நடந்துச்சு. எப்போவுமே நம்ம கோவால் மீனாக்கு ஏதாவது ஒரு சின்ன வேலைனாலும் இவனே போய் பண்ணுவான். அது மற்றவங்களாம் பார்த்தா சிரிப்பாங்க, என்னடா அந்த பொண்ணுக்கு பண்ண தெரியாதா, ஓவராக தான் பண்ணுறேன்ட்டு நிறைய அவனை கிண்டல் அடிப்பாங்க. ஆனாலும் அவன் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டான், விடுறா அப்படின்ட்டு கொஞ்சம் பண்ணிகிட்டு இருப்பான். இப்படியே காலம் போயிட்டுருக்கு. தான் உண்டு, தன் கடலை உண்டு, தன் SQL டெவலப்பர் உண்டு அப்படின்ட்டு நம்ம கோவால் வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்காரு.
இன்னொரு வருஷம் போயிடுச்சு. இப்போ கோவால் வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாரு. SQL டெவலப்பராக இருக்கார். இன்னும் வந்து அவருக்கு என்ன நினைப்பு அப்படின்னா, நம்ம பெரிய கம்பெனியில் இருக்கோம், CTSல இருக்கோம், இங்கே இருந்துட்டு நமக்கு என்ன CTSல இருக்கோம், SQL டெவலப்பராக இருக்கோம், மாதம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க, வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட்டும் வருது, நம்ம பெரிய ஹை லெவல் ரேட்டிங்லாம் வாங்க தேவையில்லை, ஏதோ டிஃபால்ட் ரேட்டிங் லோ ரேட்டிங்கு போகாமல் தப்பிச்சுட்டு தானே இருக்கோம் அப்படின்ற நினப்பில் அவர் ஜாலியாக இருக்கார். இந்த வேலை ஜாலியாக தானே இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும்னு போயிட்டு அந்த நினப்பில் அவர் வந்து ஜாலியாக இருக்கார். இந்த வேலை நிரந்தரம் தான், அப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. கோவாலுக்கும் மீனாக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பலமாகுது. ரொம்ப பேசுகிறாங்க, நைட் ஆனால் பேசிகிட்டு இருக்காங்க, காலையில் பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறாங்க, அப்படியே ஜாலியாக இருக்காங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கும் வந்து ஒரு ஆசை வருது, சரி நம்ம வந்து மீனாட்டே ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஆனால் ப்ரப்போஸ்லாம் ஒன்றும் பண்ணலை, வீட்டில் என்ன சொல்லுவாங்க அது இதுன்னு நிறைய யோசனை எல்லாம் மைண்டில் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு சரி நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஜாலியாக அவனும் பேசிகிட்டு இருக்கான். திங்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒன்றுமே இல்லை. ஒரு 3 வருஷம், அடுத்த வருஷமும் போகுது, 4 வருஷம் ஆகுது. இன்னும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே தான் இருக்குது, எல்லோரும் ஒரே ப்ராஜெக்டில் தான் இருக்காங்க. ஆனால் அதே டயத்தில் நம்ம சுபு வந்து நிறைய ஹேக்கத்தான்லாம் கலந்துக்கிறாரு, புது புது டெக்னாலஜி படிக்கிறாரு, வித்தியாசம் ஏதோ வருது அப்படின்னு சும்மா என்னத்தையா பண்ணிட்டு இருக்காரு. இவங்க மதியம் சாப்பிடும் போதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கோவாலும் மீனாவும் சேர்ந்து அவனை கலாய்ப்பாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் கோடிங்க கட்டி எழுதிட்டு இருக்கேன், என்னடா பெருசாக வரப்போகுது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. அவனும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டான், அவனுக்கு எல்லாம் தெரியாது. அவனுக்கு வந்து அவன் கோட் அடிக்கணும், அதை இது பண்ணணும், அதுதான் அவனோட ஒரே கோலாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு 4 வருஷம் ஆகுது, இன்னும் சுச்சுவேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா சுப்பிரமணி வந்து எனக்கு வந்து கூகுளில் வேலை கிடச்சிருக்கு, நான் வந்து பெங்களூர் போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு கூகுளில் வேலை கிடச்சிருக்கா அப்படின்னு எல்லாமே ஷாக் ஆகிட்டாங்க. அது எப்படா கிடச்சிது, எத்தனை இன்டர்வியூடா சொல்கிறா, என்ன ஆச்சு, என்ன ப்ராசஸ் சொல்கிறா அப்படின்னு கேட்கவுடனே அவன் தான் சொல்கிறான், 7 லெவல் இன்டர்வியூ இருந்துச்சு, நான் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமான டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க என்னைய, நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக போகிறாங்க அப்படின்னா. அப்படியே டேட்டா ஸ்ட்ரக்சரா, கூகுளில் டேட்டா ஸ்ட்ரக்சரா, எவ்வளோ பெரிய சர்ச் இன்ஜின் அது, அங்கேயே நீ டேட்டா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக போகிறனா பரவாயில்லையே, எங்கள் கூட இருந்துட்டு எல்லாம் பண்ணிட்டியே அப்படின்ட்டு வந்து எல்லாருமே வந்து மகிழ்ச்சி ஆயிடுது. அவன் வந்து ஒரு 3 monthsல இந்த கம்பெனிலேருந்து பேப்பர் போட்டுட்டு கூகுளில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுறான். பெங்களூரில் கூகுளில் போய் ஜாயின் பண்ணிடுறான். சேலரி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஜம்ப்பு. இங்கே அவன் 50,000 ரூபா வாங்கிட்டு இருந்தான். அவன் எப்போவுமே ஹை ரேட்டிங் தான் வாங்குவான், அதனால் 50,000 ரூபா இங்கே வாங்கிட்டு இருந்தான். கூகுளில் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 லட்ச ரூபா தராங்களாம். அது போக மதிய சாப்பாடு ஃப்ரீயாம், எப்போ வேணால் போய்க்கலாமா, அதுன்றான் இதுன்றான், சைக்கிள்ன்றான், பைக்குன்றான், காருன்றான், ஒன்றுமே புரியல இவங்களுக்குலாம். என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்மளும் படிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு கொஞ்சம் இப்போ தான் அவனுக்கு வந்து லைட்டாக தோணுது. பட் கூகுள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க போயிட்டு அங்கே வீடியோ கால்லாம் எடுத்து காமிக்கிறான், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எங்கள் கேங்லேருந்து ஒருத்தன் வந்து போயிட்டான், இன்னொருத்தனும் போகிறான், அபிஷேக் அண்ட் மதுஷர். அவங்களும் வந்து என்னாச்சு அப்படின்னா நார்த் சைடில் அங்கே வந்து ஒரு ஜாப் ட்ரான்ஸ்ஃபருக்காக மும்பை போகிறாங்க. ஸோ இப்போ அவங்களும் மும்பை போயிட்டாங்க. ஒருத்தங்க மும்பை, ஒருத்தங்க வந்து டெல்லி, குர்காவுன் அப்படின்ட்டு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு வந்து போயிட்டாங்க. ஸோ 5 பேராக இருந்த கேங் வந்து 2 வருஷத்தில் 2 பேராக மாறிடுச்சு. எல்லாரும் வேறு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க, அவங்கவுங்க ப்ராஜெக்டில் அவங்கவுங்க லைஃப்பில் வந்து பிஸி ஆகிட்டே போயிட்டாங்க. அப்போ தான் வந்து லைட்டாக வந்து கோவாலுக்கு வந்து யோசனை வருது, என்னடா எல்லாருமே போயிட்டாங்களே அப்படின்ட்டு, நம்ம இன்னும் அதே மாதிரி ப்ராஜெக்டில் இருக்கோம், அதே மாதிரி செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் மட்டும் போட்டுட்டு உட்காந்துருக்கோமே அப்படின்ட்டு கொஞ்சம் பயம் வருது. இருந்தாலும் நம்ம கோவால் வந்து அசரலை. சரி நம்ம மீனா இருக்கே, நம்ம ஃப்ரெண்டு இருக்கே, நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஜாலியாக இன்னும் அவர் அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்காரு, உருப்படியாக இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. அப்படியே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போகுது, இன்னொரு 1 மாதம் 2 மாதம் போகுது. அப்பவும் பெருசாலாம் ஒன்றும் கோவால் முயற்சி எடுக்கல, படிக்கணுமான்னு பார்க்கல, அந்த ப்ராஜெக்ட் வேறு ப்ராஜெக்ட் போகணுமான்னு எதுவுமே பார்க்கல. ஏன்னா இவரோட ப்ராஜெக்ட் வந்து டெவலப்மெண்ட் முடிஞ்சு மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட். டெய்லி கிளைண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து ஒரு டேட்டா கேட்பான், அந்த டேட்டாவை ஒழுங்காக எடுத்து கொடுத்தா போதும். கோவால் ஃபஸ்ட்லேருந்து இந்த ப்ராஜெக்டில் இருந்தனால அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும், ஈஸியாக எடுத்து கொடுத்துட்டு பெருசாக உட்காந்துக்கலாம். மற்ற நேரம்லாம் சும்மா இருந்தால் போதும், பெருசாக ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் டைம் ஷீட்டு ஒரு 7 hour ஃபில் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டால் போதும். அதில் கேன்டீன்லேயே பாதி அவரை செலவழிச்சிருவாரு நம்ம கோவால். இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு, கோவால் ரொம்ப யோசிக்கிறாரு. சரி நம்மளோட சேலரி ரொம்ப இல்லை, ஒரு 30,000 தான் வாங்கிட்டு இருக்கோம், இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்து அப்போ தான் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசனை வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு போய் மீனா கிட்ட கேட்குறாரு. நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு போயிட்டு கேஷுவலாக கேட்குறாரு, இந்த மாதிரி மீனா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மீனாட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. மீனா வந்து யோசிச்சுட்டு நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் அவங்க ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. இதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக போயிட்டு இல்லை. ஏன்னா நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணும்போது முன்னே மாதிரி அந்த டிராஸ்டிக் ரியாக்ஷன்லாம் கிடையாது, ஒன்றும் வராது. ஸோ அப்படியே கேஷுவலாக தான் போயிட்டுருக்கு. இல்லை நம்ம ஃப்ரெண்டாகவே இருந்துக்கலான்னு மீனாவும் சொல்லிடுறா. ஸோ இவனும் கேஷுவலாக விட்டுறான்.
அதுக்கப்புறம் ஸ்டில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது, இன்னொரு 1 வருஷம் ஆகுது. எல்லோரும் வந்து 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டாங்க. கோவாலும் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க, மீனாவும் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து மீனாக்கு வந்து வீட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை வந்து யூகேயில் இருக்கான். யூகேயில் வந்து டாலர்ஸில் சம்பாதிச்சிட்டு இருக்கான். எவ்வளோ 3 lakhs 4 lakhs மாதம் வந்து சம்பாதிக்கிறானா. இவளையும் வந்து மீனாவையும் கூட்டிகிட்டு போகிறானா. ஸோ அப்படி ஒரு மாப்பிள்ளையை வந்து என்கேஜ் பண்ணி வச்சிட்றாங்க. ஸோ மீனாவும் ஜாலியாக வந்து அதை இவன்ட்டு சொல்கிறான் கோவால்கிட்ட. கோவால் ஓகே சூப்பர், நீ யூகேக்கு போய் சந்தோஷமா இரு அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணு கூடலாம் அதிகம் பேச முடியாது. ஸோ அதே மாதிரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அப்படியே குறையுது. மீனாக்கு கல்யாணம் ஆகுது, அவள் யூகே போயிடுறான். அதுக்கப்புறம் தலைவர் மட்டும் தனியாக சிடிஎஸ்ல இருக்காரு, சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் வந்து இவனுக்கு வந்து எல்லாமே தோணுது. ஐயோ இவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே, அந்த பொண்ணு கூட அன்னைக்கெல்லாம் நைட்லாம் சாட் பண்ணதுக்கு ஏதாவது படிச்சிருந்தா உருப்படியாக வேற லெவலுக்காக போயிருக்கலாமே அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. இப்போ யோசிச்சு என்ன பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க வீட்லேயும் வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா எல்லா பொண்ணும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யூகே இருக்கானா, யூஎஸ்ல இருக்கானா, இல்லைன்னா வேற அவனோட சம்பளம் வந்து 1 லட்சம் இருக்கா 2 லட்சம் இருக்கா அப்படின்னா வந்து மினிமம் ப்ரப்போசலே வருது. அவனோட கல்யாணத்துக்கு வர்ற ப்ரப்போசலே அப்படி தான் வருது. ஏன் 30,000க்குலாம் சம்பளம், 30,000க்குலாம் வர முடியாது, இவன் 5 வருஷம் வேலை பார்த்துருக்கான், 30,000 தான் அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கான், இவனை நம்பி எப்படி நான் பொண்ணு கொடுக்க அப்படின்ட்டு நிறைய வீட்டில் பொண்ணுங்களோட அப்பாக்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாயிருது. என்னடா இது கோவாலுக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு வந்து அவர் யோசிக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து ஒன்றும் பெருசாலாம் அழட்டிக்கல. சரி ஓகே நமக்கு தான் வயசு இருக்கு, நம்மளே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாரு. பட் இதுக்கு மேலே இன்னொரு சிச்சுவேஷன் வருது. அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்டை ஊற்றி மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போதும், இதுக்கு மேலே வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து மைக்ரேட் பண்ணுறோம், புதுசாக வந்திருக்க ஸ்பார்க் பிக் டேட்டா அதுக்கு வந்து நாங்கள் மைக்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கோவாலுக்கு வந்து அது வந்து தெரியாதனால அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட்ல தூக்கி பெஞ்சில் போட்டாங்க. ஸோ பெஞ்சில் போட்டால் என்னாச்சு அப்படின்னா, கால்ஸ் வருது. இவருக்கு வந்து இவரோட 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க எதிர்பார்க்குற வந்து நிறைய இருக்குது. நீங்கள் 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, வெறும் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்கில் மட்டும் தான் தெரியுதா அப்படின்ற மாதிரி எல்லா இன்ஜினியரும் சொல்கிறாங்க. வேறு ப்ராஜெக்டே போகாமல் பெஞ்சில் 3 மாசமாக உட்காந்துட்டு இருக்காரு. அவ்வளோதான், பயம் வந்துருச்சு. எப்போ வேணால் நம்மளை தூக்கிடுவாங்க வேலையிலேருந்து, என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பயம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் அவர் வந்து உண்மையிலே வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பார்க்குறாரு. அவரோட சூழ்நிலைகள், அதனால் அவர் எடுத்த முடிவுகள், அதெல்லாம் யோசிக்கிறாரு. எவ்வளோ நாள் லேட் நைட்டில் உட்காந்து சாட் பண்ணிட்டு இருந்தேன், எவ்வளோ குரூப்பில் உட்காந்துட்டு அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் நம்ம வந்து ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ படிச்சிருக்கலாமே. அது பேசக்கூடாதுன்னு இல்லை, சரி பேசுகிறோம், பட் கொஞ்சமாவது படிக்கிறதுக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். இது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி நம்ம பாட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இருந்திருக்கோம், பட் அது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன நாள் நடக்கலாம், ப்ராஜெக்ட் வந்து எப்போனாலும் முடியலாம். இந்த ஐடி ஜாப்ஸே வந்து ஒரு டிமாண்ட் பேஸ்டு. நெக்ஸ்ட் வந்து எந்த டிமாண்ட் வருதோ அதை நோக்கி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளையும் தூக்கிடுவாங்க அப்படின்றதான் அவனுக்கு வந்து அப்போ தான் தெரியுது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விசிபிலிட்டி ரொம்பவே கம்மி, நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு அடுத்த விசிபிலிட்டி தெரியும். இப்போ ப்ராஜெக்ட் முடியுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாமே வந்து பிஸ்னஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றலாம் அவனுக்கு அப்போ தான் உரைக்குது. சார் இவ்வளோ நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோமே, இப்போ 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம கிட்ட கேட்குறது ரொம்ப அதிகமாக இருக்குது, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் எப்போ முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த யோசனைலாம் வந்து எதுவுமே புதுசாகவே படிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறான். ஐயோ இப்போ பிக் டேட்டான்றாங்க, ஸ்பார்க்குன்றாங்க, ஏடபிள்யூஎஸ்ன்றாங்க, மிஷின் லேர்னிங்ன்றாங்க, அப்புறம் டேட்டா சயின்ஸ்ன்றாங்க, நான் எதை படிக்கிறது, இதெல்லாம் இப்போ படித்தா என்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பயந்துட்டே இருக்கான். ஒன்றும் படிக்கிறதுக்கு வந்து உருப்படியாக ஒரு டிசிஷனும் எடுக்க முடியல, ஒரு இதுவும் முன்னேறவும் முடியல, நான் அவளோட டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ என்ன யோசிச்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கூகுள் பண்ணி பார்க்குறாரு, யூடியூப்ல பண்ணி பார்க்குறாரு. சரி நம்ம தமிழ்லேயே படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹடூப் இன் தமிழ், ஸ்பார்க் இன் தமிழ்லாம் போட்டு பார்க்குறாரு. அண்ட் நிறைய வீடியோஸ் வருது. அதில் ஒரு வீடியோ வந்து நம்ம தமிழ் பூமியில் உள்ள வீடியோ பார்த்து அதில் நம்பர் இருக்குன்னு அதுக்கு மெசேஜ் அனுப்பி பேசுகிறாரு. அவங்க நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம பண்ணலாம், நம்மளால ஏதாவது படிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராரு. ஒரு சின்ன விளம்பரம் தான், வெக்கமே நம்ம தான் போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி வராரு. அப்போ என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியும் இந்த சிச்சுவேஷனுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் நம்மளால இந்த சிச்சுவேஷனை மாற்ற முடியாது, பட் இப்போதெல்லாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சு ஒரு 100 நாளில் ஒரு 100 ஸ்டெப்பாவது போயிருக்கலாமே. அதையும் இப்போ உட்காந்து அதை நினச்சி பழசை நினச்சி வருத்தப்பட்டு இன்னும் நம்ம வந்து இதாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணாமல் அவருக்கு என்ன பண்ணா, நம்மளால இதெல்லாம் முடிக்க முடியுமா, லைக் இப்போ பிக் டேட்டா நான் போகிறேன், இன்னொரு டெக்னாலஜிக்கு மாறுறேன், நான் 5 வருஷம் பிக் டேட்டாவில் ஒர்க் பண்ண நல்லா சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி அவருக்கு நிறைய பயம் இருக்குது, நிறைய வருத்தப்படுறாரு, நிறைய லைக் ஒரு தடுமாற்றமாகவே இருக்காரு. முடியாதானே ரொம்ப யோசனையில் இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய அவங்க கிட்டலாம் பேசி அப்புறம் ஒரு
கிளாஸில் படித்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இவரே 1-2 கோடை டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் வருது. இருந்தாலும் இன்டர்வியூக்கு வந்து ரெஸ்யூமே போட மாட்டேங்கிறாரு நம்ம கோவால். ரொம்ப பயப்படுறாரு. இன்டர்வியூக்கு நான் வந்து போட்டால் சரியாகுமா, நான் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்களா, ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்களா, இதுவான்னு ரொம்ப யோசிக்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க, போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் வந்து இன்டர்வியூவில் ரெஸ்யூமே போடுறாரு. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அவரே அடிச்சு தூக்கிட்டாங்க. போய் அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பாத குறை தான் அவரை வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து தளராம வந்து திருப்பியும் வந்துட்டு பேசுறாரு. அவரோட புது சர்க்கிள் இப்போ வந்து ஒரு புது குரூப்ல அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அந்த குரூப்ல வந்து நிறைய மெசேஜ் அனுப்புறாரு, அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கிறாரு, அவங்க கிட்ட பேசுறாரு, இவர் ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாரு. அப்படியே வந்து ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்னு வந்து நிறைய பரபரப்பா வேலைகள்லாம் பாக்குறாரு. பார்த்துட்டு கொஞ்ச நாள் போக போக இவருக்கே ஒரு புது சர்க்கிள் கிரியேட் ஆகுது. இப்போ ஒரு புதிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்து அடாப்ட் ஆகிறாரு. இவங்கெல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சுட்டு இருக்காங்க. இவரும் அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் பேஸ்ல வந்ததுனால விடாம கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. ஸோ ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் 7 இயர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு இன்டர்வியூல 2 ரவுண்டு கிளியர் பண்ணிட்டு உள்ள வந்து போறாரு. வேற ஒரு கம்பெனிக்கு சுவிட்ச் ஆகுறாரு. சுவிட்ச் ஆகும்போது சேலரி ஒன்றும் பெருசாக அவருக்கு இன்க்ரிமெண்ட் ஆகல, ஒரு 20% தான் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் டெக்னாலஜி அவர் மாறிட்டாரு. ஸோ ஒரு டெக்னாலஜி இன்னொரு டெக்னாலஜி வந்துட்டாரு. இது அவருக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்போ அங்கே போயிட்டு புதுசாக அவர் படிக்கிறாரு, புது டெக்னாலஜி. ஸோ அந்த டெக்னாலஜியில் எப்படி வரலாம் அப்படின்ட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. புது ப்ராஜெக்ட் இப்போ அவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் இருக்காரு. ஸோ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் நிறைய புதுசாக நிறைய வேலை வருது. டெய்லி போயிட்டு உட்காந்து தூங்கலாம் முடியறதில்லை இவரால். லஞ்சுக்கெலாம் கரெக்டாக எதுக்கு போக முடியறதில்லை. புதுசாக நிறைய படிக்க வேண்டியிருக்கு, வீட்டுக்கு வந்து படிக்க வேண்டியிருக்கு, அதை ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு, மறுநாள் காலில் பேச வேண்டியிருக்கு. ஆனால் எல்லாத்தையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. இதெல்லாமே ஒரு ஜாலியாக இருக்குது இவருக்கு. ஒரு புதுசாக ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி அவர் வந்து அதை படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நல்லாவே புது கம்பெனியில் அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம கோவாலோட கதையோட முடிவுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த கதை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு ரியலாக நடந்த விஷயங்களை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் இமேஜினேஷனோட சொல்லப்பட்ட கதை தான் இது. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அண்ட் நிறைய பேரோட கதை சிமிலராக தான் இருக்குது. லைக் நிறைய இதை வேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க பயப்படுறாங்க. லைக் நான் சுவிட்ச் ஆகலாமா, படிக்கலாமா, வேணாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ யோசிக்க வேணாம், ஜஸ்ட் ஏதாவது ஒன்று படிக்க ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு இன்னும் என்ன டவுட் வருதுன்னா, நான் வந்து பிக் டேட்டா படிக்கிறதா, கிளவுட் படிக்கிறதா, அது படிக்கிறதா, இது படிக்கிறான்றது எதனா படிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க பேசிக்க. அதுதான் வந்து நான் எல்லாருக்குமே சொல்றது. ஸோ அதுதான் இந்த கதை எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் ஐடியாவை கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தான் அதை கற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி மற்றவங்களோட ஸ்டோரிஸ் அதோட இதை நம்ம பார்த்து நம்ம வந்து கற்றுக்கலாம். அண்ட் இந்த கதையில் சொன்ன விஷயங்கள் யாரோட மனதையாக புண்படுத்தியிருந்தா அதுக்கு ரொம்ப சாரி. அண்ட் பட் இதெல்லாம் உண்மைதான், நான் பார்த்த விஷயங்கள். அப்புறம் நம்மளோட தமிழ் பூமிலேருந்து நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் அனுப்பி ரொம்ப நேரம் பேசுவாங்க. அவங்களோட கதையெல்லாம் சேர்த்து நான் வந்து சொல்லியிருக்கேன். பட் யாரோட ஐடென்டிட்டி நம்ம இதில் ரிவீல் பண்ணல. அண்ட் இதில் சொல்லப்பட்ட கம்பெனி எல்லாமே வந்து கற்பனை தான். அது எல்லாமே அந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணல, வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க தான். அண்ட் இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இந்த கதைகளை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்கலாம், இல்லைனா ட்ராவலிங்கில் இருக்கும்போது கேட்கலாம். அந்த மாதிரி ஜஸ்ட்டு கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த கதை யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி கதைகள் நிறைய உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோரி இருக்குது, அதை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட ஐடென்டிட்டி பாதுகாக்கப்படும். இந்த மாதிரி ஜென்ரலாக நம்ம வந்து அந்த கதையை வந்து மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக இதனால் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வித்தியாசமான கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம். நன்றி, வணக்கம். அண்ட் இதை நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டில் கூட கேட்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.